ஐயோ நல்லா தூங்கிட்டேன் போலயே. தர்பூசணி பழம் வேற ஆர்டர் பண்ணியிருந்தேன். தர்பூசணி பழம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேற அசந்து தூங்கிடுறேன் நேரங்கட்ட நேரத்துல. எங்க நீங்க தான் தர்பூசணி ஆர்டர் பண்ணீங்களா? இந்தாங்க. ஆமா ஆமா, நான் தான் தர்பூசணி பழம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொண்டாங்க கொண்டாங்க, வாசப்படியில வச்சுட்டு போங்க, நான் எடுத்துக்கிறேன். எங்க வைக்கிறது? இங்க வச்சிருக்கீங்களா? எடுத்துக்கோங்க. எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். வாவ், நல்ல பெரிய பழமாவே வந்திருக்கே. சூப்பரா பிளாஸ்டிக் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. வெரி குட் வெரி குட். அப்பதான் ஹைஜீனிக்கா இருக்கும். ஹைஜீனிக்கா சாப்பிடும் பொழுதுதான் இந்த வெயில் காலத்துக்கு குளுமையா இருக்கும். இல்லனா ஈ மூச்சுட்டு இருக்கும் நிறைய கடைகள்ல. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் மேல போட்டிருக்காங்களான்னு பார்த்து வாங்குங்க குட்டி. தர்பூசணினா என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க வரதுக்குள்ள தர்பூசணியை பீஸ் பீஸா கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டுறணும். எங்க போயிட்டு இந்த குட்டியை எழுப்புவோமா? வேண்டாம், முதல்ல நம்ம போய் அம்மு எழுப்புவோம். அம்முவாச்சும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவா. இந்த குட்டி ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டா. ஏ அம்மு, எழுந்துடுறி எழுந்துடுறி, அடியே எழுந்துடுறி. ஏன் அமிர்தா, விடுறி விடுறி, நான் இப்படியே எழுந்திருச்சிடுறேன். விடுறி விடுறி, தெரியாம தூங்கிட்டேன்டி, வர்றேன்டி. கொஞ்சம் வந்து பாரு, இந்த தர்பூசணி பழத்தை பாரு. என்னடி இது, தர்பூசணியா? வாவ், சூப்பரா இருக்கே, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கே. எப்படி இருக்கு? எவ்வளோ பெரிய தர்பூசணி. சூப்பர் அமிர்தா, வெயில் காலத்துக்கு தர்பூசணி வாங்கிட்டு வந்தியே, ரொம்ப சூப்பர். தேங்க்ஸ் ரீ. குழந்தைங்களுக்காக தான் வாங்கினேன். நாமளும் சாப்பிட்டுக்கலாம்ல. இந்த வெயில் காலத்துக்கு தர்பூசணி பழம் சாப்பிடுறது ரொம்ப ஹெல்தி தானே. நான் விலைக்கு வைக்கிது தர்பூசணி. எல்லாரும் சாப்பிடலாம். ஓ, குழந்தைங்களுக்கா? இது என்ன பிளாஸ்டிக் கவர் போட்டிருப்பாங்க போல இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினதா? என்ன ஒரே கலாட்டாவா இருக்கு. ஏன்டி என்ன தூங்கவே விட மாட்டீங்களாடி? என்ன ரெண்டு பேரும் பண்றீங்க வீட்டுக்கு வெளியில? தூங்கிட்டு தானே இருந்தீங்க, முன்னாடி கூட முழிச்சு பார்த்தனே. என்ன இவ்ளோ பெரிய தர்பூசணி பழம் வாங்கி வச்சிருக்கேன் அமிர்தா? நீ வாங்குனியா? ஆஹா, இந்த வெயிலுக்கு ஒரு புடி புடிச்சிர வேண்டியதுதான். குழந்தைங்க நாளைக்கு வராங்கடி, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். குழந்தைங்களுக்காக தான் வாங்குனியா? ஐயையோ, எனக்காகன்னு நினைச்சேன். ஐயோ குட்டி, என்ன குட்டி இப்படி சொல்ற? அப்படியெல்லாம் இல்ல. குழந்தைங்க என்ன அத்தனையுமா சாப்பிட போறாங்க? குழந்தைங்க ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க. மிச்சதெல்லாம் நாம தான் இப்ப சாப்பிட போறோம். சரி, நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இவ்வளவுமா குழந்தைங்க சாப்பிட போறாங்க? ஏ அமிர்தா, நான் போய் அருவாமனையையும் ஒரு கரண்டியையும் எடுத்துட்டு வரேன். அதுல வச்சு கட் பண்ணிக்கலாம். அதுல வச்சு பீஸ் பீஸா கட் பண்ணும்போது ஈஸியா நமக்கு தர்பூசணி ஜூஸோட கிடைச்சிரும் இல்லையா? நான் எடுத்துட்டு வருவா. இந்த அருவாமனை எடு 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 எடுத்துக்கிட்டு வா. இந்த அருவாமனையை எடுத்து அப்படியே இந்த பிளாஸ்டிக் கவரை வெட்டி எடுக்கலாம். இப்போ இந்த காஃபி மக்குல நம்ம குழந்தைங்களுக்கான தர்பூசணி ஜூஸையும் தர்பூசணியையும் எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? ரெடியா? இப்ப வெட்டலாமா? பிரிச்சிடலாம். இந்த கவர் எப்படி பிரிக்கிறது? நல்லா ஒட்டிருப்பாங்க போலயே. ஓகே, இந்த அருவாமனையை எடுத்து ஃபர்ஸ்ட் இப்படி கட் பண்ணி எடுக்கலாம். ஐயோ, இந்த கவர் சும்மா தான் இருந்திருக்கும் போலயே, அப்படியே உருவனாலே வந்துருச்சு. ஓகே, அப்படியே கசக்கி தூக்கி அந்த பக்கம் போட்டுடலாம். போட்டுட்டு அழகா ஒரு சைஸா கட் பண்ணலாம். அருவாமனை வேண்டாம், இந்த கரண்டிலே கட் பண்ணி சுரண்டி சுரண்டி எடுத்துடலாம். இப்படி எடுத்து அந்த காஃபி மக்ல அழகா ஃபுல்லா நிரப்பிடலாம். பீஸ் பீஸ் பீஸா கட் பண்ணி ஒவ்வொரு கப்பா நம்ம வந்து நிரப்பிடலாம். பக்கத்து வீடு இருக்கார அக்கா கிட்ட கொடுத்தோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுப்பாங்க. அப்படியே ஜூஸ் பாரு எப்படி இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. அப்படியே பீஸ் பீஸா கட் பண்ணி உள்ள வைக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய குட்டீஸ், நீங்க எல்லாருமே தர்பூசணி சாப்பிடுங்க. இந்த வெயிலுக்கு அதுதான் நம்மள காப்பாத்தும் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜக்ல க்ளோஸ் பண்ணியாச்சு. எடுத்து ரெண்டாவது ஜக்லையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஃபுல்லா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மூணாவது ஜக்லையும் பண்ணியாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஓகே, ரெண்டாவது கப்லையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. வலிய போடுவோம். குழந்தைங்க தாகமா இருப்பாங்க. அமெரிக்காலேயே படிச்சு அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இதை வாட்ச் பண்ணலைன்னா எப்படி? நம்ம வறுமைன்னு சொல்லி அப்படியே இருக்க முடியுமா? பண்ணி கொடுப்போம். குழந்தைங்க தானே சாப்பிட்டுட்டு போறாங்க.
ஃபைனலி எல்லாத்தையும் காஃபி கப்ல வந்து ஊத்தி வச்சாச்சு. அந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிடலாமா? இவளுங்க 2 பேரும் படுத்த படுக்கையாவே எப்ப பார்த்தாலும் கிடப்பாங்க. நானே போய் அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். ஓகே, இது இப்படி வச்சிடலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க போல இருக்கே. மாம்பழம், மாதுளம்பழம் என்னென்னவோ இருக்கு. ஓகே, இது இப்படி வச்சிருவோம். இது எப்படியும் நாளைக்குள்ள நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடும். வாங்கடி, வாங்கடி. தர்பூசணி பழத்தை நான் பீஸ் போட போறேன். வாங்க சாப்பிடலாம். எடுத்துட்டு வா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. தர்பூசணி சாப்பிடணும். எடுத்துட்டு வா அமிர்தா, எடுத்துட்டு வா. அழகா கட் பண்ணு. அப்படிதான். ஓ சூப்பரா பீஸ் எடுக்கிறீ. கொண்டா. கட் பண்ணு. சூப்பர், செமையா இருக்கு. சூப்பர். நீ சாப்பிடு அமிர்தா. சூப்பர் அமிர்தா. இந்த வெயிலுக்கு எங்களுக்கு தர்பூசணி கொடுத்துருக்கா. ரொம்ப சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. தேங்க்ஸ் அமிர்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே குட்டி, ஓகே விடு குட்டி. சரிங்க குட்டீஸ், நீங்க எல்லாரும் நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க குட்டீஸ். பாய்.